செய்த மெகா ஊழலை ஜாதி பெயரை சொல்லி மறைக்க பார்ப்பதாக கருணாநிதி மீது மார்க்சிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில தலைவர் ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ், திமுக, பாரதிய ஜனதா கட்சிகளின் மெகா ஊழல்களுக்கு எதிராக டிசம்பர் 5ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரையில் தமிழகம் முழுவதும் பிரச்சார இயக்கம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவர் ஜி. ராமகிருஷ்ணன், வேலூரில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய முதல்வர் கருணாநிதி, திமுக முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா தலித் என்பதால் ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் பெரிதுபடுத்துவதாக கூறி 1,76,000 கோடி ஊழலை திசை திருப்புவதாக குற்றம் சாட்டினார். அமைச்சர் ராஜா ஒரு தலித் என்பதற்காக இவங்க இப்படி பண்றாங்க. நடப்பது ஆரிய திராவிட யுத்தம். தன்னுடைய கட்சிக்காரர் ராஜா ஒரு மெகா ஊழல்ல சம்பந்தப்பட்டிருக்கார். அவர் ராஜினாமா செஞ்சிருக்கார். நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாடே வலியுறுத்தக்கூடிய இந்த நேரத்தில் சாதியை சொல்லி ஆரிய திராவிட யுத்தம் என்று சொல்லி மெகா ஊழலை மறைப்பதற்கு கலைஞர் முயற்சி எடுக்கிறார் அல்லது திசை திருப்பதற்கு முயற்சி எடுக்கிறார். மக்கள் இதை ஏற்க மாட்டாங்க. மத்தியில் ஊழல், மாநில அரசியலும் ஊழல் என்று மக்கள் நலனுக்கு எதிராக செயல்படும் திமுகவுடன் மீண்டும் கூட்டணி சேர வாய்ப்பு இல்லை என்றும் ராமகிருஷ்ணன் ஆணித்தரமாக கூறினார். தொழிலாளர்களுக்கும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் மோதல் ஏற்படுகிற போது இந்த அரசு தொழிலாளர்களுக்கு விரோதமாக அந்த பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஆதரவாக இருக்கிற போது இந்த அரசை ஆதரிப்பதில் பேச்சுக்கே இடம் கிடையாது. எங்களுடைய இயக்கமே மத்திய அரசு எதிர்த்து, மாநில திமுக அரசு எதிர்த்து தான் எங்களுடைய இயக்கம் என்பது இன்னைக்கு நாங்க நடத்திட்டு இருக்கோம். காங்கிரசுடன் கூட்டணி சேர அதிமுக தயாராக உள்ளது. இந்நிலையில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாகும் பட்சத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர் ராமகிருஷ்ணனின் இந்த அறிவிப்பில் மாற்றம் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. அரசியலில் இதுபோன்ற அறிவிப்புகள் எல்லாம் சகஜம்தானே.